அன்பான தமிழ் வலைகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இன்றைக்கு நம்ம எது குறித்து பேச இருக்கோம் அப்படின்னா, லீக்டு ஆடியோ அப்படிங்கிற பேர்ல நாம் தமிழர் கட்சி உறவுகளிடத்துல குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துல இந்த திராவிட திருவாளர்கள் கருத்தால் எதிர்கொள்ள முடியாதவர்கள் திட்டமிட்டு நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அக்கா காளியம்மாள் அவர்கள் குறித்தும் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் குறித்தும் பேசியதாக ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த காணொலியை வச்சு இந்த 200 ரூபாய்க்கு முட்டு கொடுக்கிற இந்த உடன்பிறப்புகள், இணையத்துல கூலிக்கு வேலை பார்ப்பவர்கள் இதை எல்லா தளங்கள்லயும் பரப்பிட்டு இருக்காங்க. இதன் மூலம் பாத்தீங்க அப்படின்னா, கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம் என்கிற நோக்கத்துல இதை திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. எதனால உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய இந்த அறிவாலை தாண்டா இருக்கு இல்லையா, குரலற்றவர்களின் குரல் விரலற்றவர்களின் விரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் கேள்வின்னு பேர் வச்சுட்டு திராவிடத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருப்பார் இல்லையா, திராவிடத்துக்கு சும்மரிப்பார் இல்லையா நம்ம அண்ணன் செந்தில் அந்த அந்த செந்தில் அவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது குறித்து காணொலி போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் வரேன். இதனால் வரை பாத்தீங்க அப்படின்னா, இந்த 200 ரூபாய்க்கு மாடிக்கிற இணைய கூலிப்படைகள் மூலம் அவதூற பரப்பிட்டு வந்தாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, சீமான் தம்பிகளும் தங்கைகளும் வகையா வச்சு கருத்தியல் ரீதியா செஞ்சு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுடைந்து மனம் வருத்தப்பட்டு அடுத்ததா ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சரி இந்த 200 ரூபா ஓபிக்கள் மூலமா சொன்னா இவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிடுறாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில இருப்பவர்களே சொன்னாக்கா நிச்சயமா அது குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்குல இந்த உடன்பிறப்புகளாலையும் சங்கிகளாலையும் அனுப்பப்பட்டிருப்பாங்க இல்லையா, கட்சிக்குள்ள ஒரு சிலர் எப்பவுமே இருப்பாங்க உதவி பார்க்கறதுக்காண்டி, இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றதுக்காண்டி. உண்மையான உறவுகள் இது போன்ற கிளை செயல்களை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் உறவுகள் பாத்தீங்க அப்படின்னா தினத்தினுடைய விடுதலையை எண்ணி உழைக்கக்கூடியவர்கள், கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் களமாடுபவர்கள். அதாவது தமிழினம் எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும், அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று அவங்க மிக பெரும் முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அது போன்றவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கட்சிக்கும் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் கெட்ட பேர் வர மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில புல்லுருவிகள், ஒரு சில அந்த புலி போல நடித்து கொண்டிருக்கக்கூடிய சில இலைப்பிறவிகள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த காணொலிய அதாவது காளியம்மாக்கா அவர்களையும் சிவசங்கரன் அவர்களையும் குறைத்து மதிப்பிடுவது போல சீமான் அண்ணன் குரல்ல பேசின இந்த ஆடியோ ஒரு திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, காளியம்மாக்கா அவர்களை எப்படியாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கிவிட வேண்டும், நீக்கம் செய்துவிட வேண்டும் என்று இந்த திராவிட திருவாளர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதுதான் இவர்களுடைய நோக்கம். யார் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் உறவுகள் மாதிரியே இருப்பான். உறுப்பினர் அடையாள அட்டையை கூட வாங்கி வச்சுப்பான். ஆனா சொந்த குடும்பத்துக்குள்ள கலகம் ஊட்டுற மாதிரி இது போன்ற செயல்களை செஞ்சு கொண்டிருப்பான். இது ஒரு ரகம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பொறுப்புல கூட இருப்பாங்க. நம்மளுடைய உறவுகளை திட்டமிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலை செய்ய விடாம தடுக்கிறது. அதையும் மீறி வேலை செய்ய போனாங்க அப்படின்னாக்கா அவங்கள ஏதாவது இழிவா நடத்துறது, அவங்கள எப்படியாச்சும் கட்சியிலிருந்து விளக்க முடியுமா, கட்சிக்கு அப்பாற்பட்டவனா ஆக்க முடியுமா அப்படிங்கிற இது போன்ற இழு செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவர்கள் மூலமாக இந்த காணொலி பரப்பப்படுகிறது. அதாவதுங்க, சமகால அரசியல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் அரசியல்ல இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை நாம் பல நேரங்கள்ல கண்கூடாக பார்க்கிறோம்.
அவர்கள் வந்து அவர்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அவர்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்தி மக்கள் மனங்களை கவர்ந்து காளியம்மா அவர்கள் வந்து களத்துல நின்றுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில வந்து வேட்பாளரா நிறுத்தப்பட்டாங்க. வேட்பாளரா நிறுத்தப்பட்டது முதல் பாத்தீங்க அப்படின்னா கட்சியில எல்லாம் இது போன்ற இந்த கயவர்கள் வந்து யார் யாரையெல்லாம் கட்சிக்கு விட்டு அப்பாற்பட்டு வச்சிருக்காங்களோ, கட்சியுடன் சேராம சூழ்ச்சி பண்ணி பிரித்து வச்சிருக்காங்களோ, அது போன்றவர்களை வந்து போய் சந்திச்சு அவர்கள் எல்லாமே கட்சியில கொண்டு வந்தாங்க. கட்சியில கொண்டு வந்து மிக சிறப்பா களமாடினாங்க. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அந்த கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் பாத்தீங்க அப்படின்னா, எப்படியாவது காளியம்மா வந்து கட்சியை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, மிகவும் அறிவார்ந்து பேசக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அறிவார்ந்து செயல்படக்கூடியவர்கள். தனக்கென தம்பிகளையும் தங்கைகளையும் அவர்களுடைய உழைப்பின் மூலமாக பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அண்ணன் சிவசங்கரன் அவர்கள். இவர்களையும் வந்து சீமானோட வந்து நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடலாம், அதன் மூலமா வந்து கட்சியை பலவீனப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் உறவுகள் மாதிரியாவே அந்த போர்வையில இந்த திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம எதனால இப்ப இந்த பேசக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இத்தனை நாளா பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் மறைமுகமாக பல வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் வெளிப்படையாகவே வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொறுப்பாளர் பொறுவையில அவங்க இருக்காங்க, அவங்க வந்து இது போன்ற அண்ணன் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை பதிவிடுறாங்க அப்படின்னா என்ன சொல்லி பதிவிடணும்? இது போன்ற இணையத்துல வந்து உலா வந்துட்டு இருக்கு, உறவுகள் யாரும் இதை கண்டு ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியிட்ட அப்படின்னா நீ நேர்மையால நல்ல. ஆனா இவர்கள் வந்து எந்த, அதாவது இந்த திராவிட திருவாளர்கள் வந்து என்ன அது போன்ற வேலைகளை செய்வாங்களோ அதையே வந்து நீ செய்யற அப்படின்னா, அவர்கள் பதிவிடுற மாதிரியே நீயும் இந்த காணொலியை பதிவிட்டு உறவுகளுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவ அப்படின்னா நீ எப்படி நாம் தமிழர்களா இருக்க முடியும்? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு காட்டி கொடுக்கிற விதமா பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த காணொலிய பதிய வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது நாள் வரை வந்து இவங்க வந்து வெளியிருந்து இணையத்துல வந்து அவதூற பரப்பிட்டு இருந்தாங்க. அது வந்து இவர்களுக்கு கை கொடுக்கல, தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இவர்களுடைய திட்டமிட்ட இழிசெயல் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தமிழ் தேசிய அரசியலை, இன விடுதலையே வந்து தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்ட பல உறவுகள் வந்து களத்துல வீரியமா செயல்பட்டு இருக்காங்க. பல பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாது பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து குளிர்காலமா இருக்கு. இதுக்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் பரப்புரை நடக்கக்கூடிய அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோடை காலம், வெயிலின் தாக்கம் வந்து மிக அதிகமா இருந்துச்சு. தன்னுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் இந்த வேகாத வெயிலிலும் கட்சிக்காண்டு உழைத்து ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு வேத்து அவர்களுடைய நீர் சத்தெல்லாம் வந்து போய் மயங்கி விழுந்து மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகி அதுக்கப்புறமும் வந்து பாதி உடல் நல்லா போனதுக்கு அப்புறமும் வந்து கலப்பணி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா உணவு பாராமல், ஊக்கம் பாராமல் உழைத்த உறவுகள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுடைய உழைப்புகளை பாத்தீங்க அப்படின்னா வீணடிக்கும் விதமாக திட்டமிட்டு இது போன்று மாற்று கட்சியினரால் இறக்கப்பட்ட சில விசமிகள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மை. இத வந்து நம்ம நம்பித்தான் ஆகணும். அது போன்ற விசமிகளிடத்துல வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அண்ணன் சீமானவர்கள் சொல்லாம எந்த விஷயத்துக்கும் நம்ம எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுக்கக்கூடாது.
தலைமையிலிருந்து அறிவிப்பு வந்தால் மட்டுமே இது வந்து சரி அப்படின்னு நம்புறதுதான் சால சிறந்ததா இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க வந்து பொய்யான குரல் பதிவு போட்டு இவர்களை பத்தி அவர்கள், அவர்களை பத்தி இவர்கள், அதாவது எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்கா சீமானண்ணன் குரல் மூலமாகவே வந்து பொய்யான பதிவுகளை பரப்பக்கூடிய அளவுக்கு இவர்கள் வந்து இவர்களுடைய தரம் தாழ்ந்து போயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நினைச்சாங்க பாராளுமன்ற தேர்தல்ல இவர்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிடும், விவசாயி சின்னம் இல்ல, புதிய சின்னம் வந்திருக்கு, இவர்கள் வந்து அவ்வளவுதான், இவர்களுடைய வளர்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இவர்களுடைய தூக்கத்தை கலைக்கும் விதமாக கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றிருக்குது. கட்சி அங்கீகாரம் பெற்றது மட்டுமல்லாமல் இந்த நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல கூட என்ன வந்து வாக்கு சதவீதம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதையே வந்து நம்ம தக்க வச்சிருக்கோம். அதுக்கு மேல வந்து நம்ம 2000 ஓட்டு அதிகமா தான் வாங்கியிருக்கோமே தவிர எந்த விதத்திலையும் வந்து கட்சி வீழ்ச்சி அடையவில்லை, வளர்ச்சி அடைஞ்சு கொண்டுதான் போயிட்டு இருக்கு. இதை சகித்து கொள்ள முடியாத இந்த கும்பல் பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா அவதூற பரப்பி பார்த்தாங்க. அப்புறம் இணைய கூலிப்படைகளை வச்சு அது மாதிரி சில விஷயங்களை கருத்துக்களை பரப்பி பார்த்தாங்க. இறுதியில பாத்தீங்க அப்படின்னா கட்சிக்குள்ளேயே உள்ள நுழைந்து ஒரு சில உறவுகள், ஒரு சில பேர் உறவுகள்னு அவங்க சொல்ல முடியாது, ஒரு சில மாற்று கட்சியினர் பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது தொடர்ச்சியா அப்படின்னா களத்தில் இருக்கிற உறவுகளை பாத்தீங்க அப்படின்னா உதாசீனப்படுத்துவது, யார் வந்து கட்சியின் மீது பற்று கொண்டு இனத்தின் மீது பற்று கொண்டு வரானோ அவனை வந்து பல சம்பவங்களை சொல்லி திசை திருப்புவது, இது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இவர்களுடைய பாட்சா வந்து இது இனிமேலும் பழிக்காது. ஏன் அப்படின்னா இவர்களுடைய முகத்திரை இன்றைய தினம் கிழித்து தொங்கவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட புல்லுருவிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தேன் கூடு மாதிரி. அதை நீ கல்லெடுத்து கலைக்க நினைச்ச அப்படின்னா பின்விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் வந்து இந்த காணொலியை பதிவு செய்யறதுனால எனக்கு ஏதோ பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உளர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடும். இனிமேலும் நாம் தமிழர் உறவுகளிடத்துல இது போன்ற விஷமத்தனமான வேலைகளை செய்யறதை வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும். உண்மையிலேயே கட்சிக்காகவும் இனத்துக்காகவும் உயிரை கொடுத்து உழைக்கக்கூடிய எத்தனையோ அண்ணன்கள், தம்பிகள், தங்கைகள், அக்காக்கள் இருக்காங்க. அவர்களுடைய உழைப்புகளை யாரெல்லாம் வீணடிக்கிற மாதிரி கிளை செயல்களில் ஈடுபட்டாலும் இது போன்று அவருடைய முகத்திரைகள் கிழிக்கப்படும்.